So first வந்து we saw statistics ஓட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து எப்படி ரெப்ரசன்டேஷன் நார்மலா பண்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சி டேபிள், டாலி மார்க்ஸ், பார் டயக்ராம், அப்புறம் ஹிஸ்டோகிராம், பை டயக்ராம் வந்து பெண்டிங். பை டயக்ராம் ஓவராலா வந்து இந்த 360 டிகிரிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பண்ணணும். ஹையர் வியூ சொல்லணும் அப்படின்னா. அண்ட் தென் கம்மிங் டு ஓகிவ்ஸ்ன்றது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வேர் யூ வில் ட்ரை டு சி லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் ஓகிவ்ஸ். ஸோ லெஸ் தேன் ஓகிவ்ஸ் அப்படின்னு வரும்போது கீழேந்து மேலே போறது லெஸ் தேன் ஓகிவ்ஸ். மேலே கீழே வரும்போது வந்து கீழே வர்றது வந்து கிரேட்டர் தேன் ஓகிவ்ஸ். ஓகே. ஓகிவ்ஸ்ல வந்து கியூமுலேட்டிவ் ஹிஸ்டோகிராம்ஸ் ஓகிவ்ஸ்ன்னு சொல்றாங்க. இது ஓகிவ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ஓகிவ்ஸ் வருது ஆக்சுவலா. ஓகிவ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா எவ்வளோ டேட்டா வேல்யூஸ் லை அபவ் இன் அ டேட்டா செட், எவ்வளோ டேட்டா வேல்யூஸ் லை பிலோ அ பர்டிகுலர் வேல்யூ இன் அ டேட்டா செட். ஸோ இங்க எப்படின்னா cumulative frequency is calculated from the frequency table by adding each frequency to the total of the frequencies. See cumulative frequencyன்றது இப்ப 10 12 13 14 இருக்குன்னா frequency 10 plus 10 அப்புறம் 10 plus 12 22 22 அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வருது தான் cumulative frequency. Last value for the cumulative frequency will always be equal to the total number of data values since all frequencies will already have been added to the previous total. இதுதான் வந்து இந்த cumulative frequency கான there is O gives கான கடைசி ஸ்டெப். ஃப்ரீக்வன்சியோட லாஸ்ட் வேல்யூவும் அந்த டேட்டா வேல்யூவோட நம்பரும் ஃப்ரீக்வன்சியோட டோட்டலும் cumulative frequency லாஸ்ட் நம்பரும் சேமா இருக்கும். அதுதான் வந்து ஸோ O gives is otherwise called as cumulative frequency table. ஓகேவா? இதுல வந்து O gives வந்து more than O gives ஒண்ணு, less than O gives ஒண்ணு. இது வந்து important theory question O gives. இப்ப வந்து ஓகி நார்மலா ஒரு ஓகிவ் கர்வ் பண்ணணும் அப்படின்னா இப்ப 10 லெஸ் than or equal to 25 இருக்குன்னா இப்போ cumulative frequencyன்றது இப்படி 5 7 plus 5 12 12 plus 12 24 24 plus 10 34 34 plus 6 40 இப்படி எடுத்துட்டு வரலாம். அப்புறம் பிளாட் பண்ணும்போது 10 10 20 போட்டுக்கோங்க. இங்கேயும் 0 10 20 போட்டுட்டு இப்போ 10 இருக்கு அப்படின்னா 5. ஸோ 10 லெஸ் than equal to 5. ஸோ 5. அப்புறம் அடுத்தது வந்து 12னா 20 to 30. ஸோ 20லேருந்து 30க்குள்ள இருக்கிற ரேஞ்சு 12. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அதான் O gives. கீழேந்து மேல போச்சுன்னா லெஸ் than O gives மார்டின். மேலேந்து கீழே வந்ததுன்னா கிரேட்டர் than O gives. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மீன் மீடியன் மோடு. மீன் வந்து எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும் டிவைடட் பை கவுண்ட். மீடியன் வந்து கரெக்டா இன் பிட்வீன் மிடில் வேல்யூ ஆஃப் த டேட்டா. ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? சூப்பர். ஸோ யூ ஹேவ் டு அரேஞ்ச் ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் லோவஸ்ட் டு ஹையஸ்ட். இப்போ வந்து ஆட் நம்பரா இருந்தா ப்ராப்ளம் இல்ல. இப்போ லெட்ஸ் சே 1 2 3 4 5 6 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7ன்றது உங்களுக்கு ஆட். அப்போ வந்து இந்த பக்கம் 3 போயிடும் அந்த லாஸ்ட்ல. அப்போ நடுவுல வந்து 4 அதான் மீடியன். இதுவே ஈவன் நம்பரா இருக்குன்னா மீடியன் இஸ் த மீன் ஆஃப் த 2 மிடில் என்ட்ரிஸ். 2 மிடில் என்ட்ரியோட மீன் தான் மீடியன் வரும். ஓகே. மோடுன்றது நம்பர் ஆஃப் ஹைலி ரிப்பீட்டட் வேல்யூஸ் அதுதான். இப்போ வந்து அரித்மெட்டிக் டிஸ்கிரீட் கண்டினியூஸ் 3 இருக்கு. இண்டிவிஜுவல்னா ஃப்ரீக்வன்சியே இல்லாம டிராவல் பண்றது இண்டிவிஜுவல் சீரிஸ். ஓகேவா? டிஸ்கிரீட் சீரிஸ்ன்றது வந்து ஃப்ரீக்வன்சியோட இருக்கும். கண்டினியூஸ் சீரிஸ்ன்றது உங்களுக்கு வந்து 0 to 10 ஃப்ரீக்வன்சி 20 ஆ அந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வலோட கரெக்ட் சூப்பர். ஸோ இங்க வந்து அப்பர் லிமிட் லோவர் லிமிட்லாம் டிஃபைன் பண்ணிப்போம். நார்மலா ஒரு அரித்மெட்டிக் மீன் வந்து இப்போ இட்ஸ் an இண்டிவிஜுவல் சீரிஸ்னா டோட்டல் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். இப்போ டிஸ்கிரீட் சீரிஸ் அப்படின்னா இதே எக்ஸ் டிவைடட் பை 1ல எஃப் ஆட் பண்ணீங்கன்னா அது டிஸ்கிரீட் சீரிஸ். ஓகேவா? அண்ட் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட்னு ஒன்று இருக்கு. இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல வி வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த அதுலயே வந்து அர்த்மெட்டிக் அசியூம்டு மீன் கண்டுபிடிச்சிட்டு பிளஸ் சிக்மா டி பை டின்றது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை ஐன்னு சொல்லுவோம்ல அந்த இது.
இப்போ இந்த அரித்மெட்டிக் மீன் நம்மளோட எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது கேட்குறோம் மாட்டேன் டைரக்ட் மெத்தட். டிஸ்கிரீட் சீரீஸ்ல வந்து இந்த டைரக்ட் மெத்தட் தான் கேட்குறாங்க. கண்டினியூஸ் சீரீஸ்ல தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் கேட்குறாங்க. ஏ பிளஸ் சிக்மா எஃப்டி டிவைடட் பை என் இன்டூ ஐ அந்த மாதிரி கேட்குறாங்க. நான் ஒரு வாட்டி ரீகேப் பண்றேன் மாத்தின். ஏன்னா வந்து ஆ, ஆ, ஒரு ஒரு வாட்டி ரீகேப் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ ஞாபகம் இருக்கும். படிச்சது மறக்காது. தென் வி வில் கோ டு த நியூ சாப்டர். ஓகே. நான் நியூ சாப்டர் போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ரிவைஸ் படிச்சது வந்து மறந்துடாம இருக்கணும். அதுக்காக தான் பண்றேன். மீ மீடியன் வந்து என்னன்னா n பிளஸ் ஒன் பை டூ டேர்ம் இதுலயும் அதே மாதிரி தான். கண்டினியூஸ் சீரீஸ்க்கு மட்டும் மீடியனோட ஃபார்முலா என்னன்னா லோவர் லிமிட் பிளஸ் n பை டூ மைனஸ் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை n இன்டூ ஐ. ஐன்றது தான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ 10 டு 20, 20 டு 30 அதெல்லாம் தான் ஐ. ஓகேவா? அந்த டிஃபரன்ஸ் தான் ஐ. மோடுக்கு தான் வந்து உங்களுக்கு பெரிய ஃபார்முலா. மோடு வந்து உங்களோட இண்டிவிஜுவல் சீரீஸ்ல ரொம்ப ஈஸி. நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஜாஸ்தியா, அது வந்து வில் பிகம் யுவர் மோடு. இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ட் மெத்தட்லயும் டிஸ்கிரீட் சீரீஸ்லயும் சரி கண்டினியூஸ் சீரீஸ்லயும் யூ கேன் அப்ளை திஸ் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் பிளஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் ஜீரோ. எஃப் ஜீரோன்றது நீங்க பிளாட் பண்றீங்கல்ல, இப்ப 40 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. 40க்கு அகெயின்ஸ்டா 40 வில் ரேஞ்ச் பிட்வீன் ஒன் கிளாஸ் இன்டர்வல். அந்த எக்ஸாக்ட்லி இருக்கிற கிளாஸ் இன்டர்வல்க்கு அகெயின்ஸ்டா ஒன்னு இருக்கும் இல்லையா, அது வந்து எஃப் ஒன். எஃப் ஜீரோ அப்படின்றது அதுக்கு முன்னாடி வருது. எஃப் டூன்றது அதுக்கு அடுத்தது. ஸோ டிவைடட் பை டூ எஃப் ஒன் மைனஸ் எஃப் ஜீரோ பிளஸ் எஃப் டூ இன்டூ ஐ. அதான். See, the 2 marks வந்து it's asked for empirical relationship. So empirical relationship அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்படி மீன் மீடியன் மோட் வந்து கனெக்ட் ஆகுது. எப்படி இது கொடுப்பாங்கன்னா மீன் கொடுத்துருவாங்க, மீடியன் கொடுத்துருவாங்க, மோட் கேட்பாங்க. So you have to apply the formula 3 mean minus 2 median அந்த மாதிரி. 3 mean minus 2 median அந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா you will get mode. நெக்ஸ்ட் வந்து இப்ப சம்ஸ் ஹை லெவல்ல பார்க்கலாம். ஸோ மீன் அப்படின்னா இதை டோட்டல் பண்ணிட்டு டிவைடட் பை நீங்க இந்த சம் மட்டும் பண்றீங்களா? சும்மா ஹை லெவல்ல கால்குலேட்டர்ல போட்டு பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் சம். ஆஃபீஸ் எப்படி போயிட்டு இருக்கு மதின்? ரைட்டா இருக்கா? ஓகே ஓகே. நவம்பர்ல எக்ஸாம்ல மாட்டேன் உங்களுக்கு. கரெக்டா? ஓகே. இது மீனா மீனா வெரி குட். மோடு மீடியனும் ட்ரை பண்ணி பாருங்க. குட் வெரி குட். மீடியன். மீடியன் வருதா? கரெக்ட் கரெக்ட். ஓகே சூப்பர். ஸோ இதுதான் வந்து பேசிக் இண்டிவிஜுவல் சீரீஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் மீன் மீடியன் மோட பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவலா இல்ல டிஸ்கிரீட்டா இல்ல கண்டினியூஸான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ இது வந்து கண்டினியூஸ் சீரீஸ்னால மிட் வேல்யூ எடுத்திருக்காங்க. எஃப் எஃப் இன்டு எக்ஸ் அப்புறம் எஃப்எக்ஸ் இதோட டோட்டல் டிவைட் பை 100 மீன் கிடைச்சிரும். இது கண்டினியூஸ் சீரீஸ். இப்போ இதுலயே வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஈக்குவலா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மைனஸ் 0 0.
30 minus 10 20 60. இப்போ வந்து ஈக்குவலா இல்லை. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 10 10 ஈக்குவலா இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா எப்ப கிளாஸ் இன்டர்வல் ஈக்குவலா இல்லையோ அப்பதான் இந்த ஃபார்முலா a plus sigma fd by n into I. D வந்து நம்ம அப்பதான் எடுத்துப்போம். Whenever your class intervals are unequal, but still simplified to calculations, we can take 5 as a common factor. அந்த மாதிரி எடுத்து சார்ட் அவுட் பண்ணலாம் இன்டர்வல். எப்படின்னா 10 டிவைடட் பை 2 5 வருது இல்லையா, அதை வச்சு 5 எடுத்து பண்ணி இங்க டிவைட் 5 பண்ணீங்கன்னா இங்க ஃபார்முலால இன்டூ 5 பண்ணும். ஓகே, அதேதான். a பிளஸ் சிக்மா எஃப்டி பை கேப்ஸ் n இன்டூ I. நெக்ஸ்ட் வந்து இப்போ இது எல்லாமே டேட்டா கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து ஆன்சர் வருது. இப்போ வந்து மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டாலேயே எக்ஸா இருக்கு, ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் நம்ம அரைவ் பண்ற மாதிரி இதை எக்ஸா வச்சு நம்ம பண்ணோம் மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சிக்கு. ஓகேவா? ஸோ அது ஜஸ்ட் அகைன் ஃபார்முலா அப்ளிகேஷன். மீடியனுக்கு வந்து எல் பிளஸ் என் பை டூ மைனஸ் சிஎஃப் டிவைட் பை எஃப் இன்டூ ஐ இது யூஸ் பண்ணோம். மோடுக்கு வந்து இந்த ஃபார்முலா எஃப்1. இப்போ வந்து மோட் லெட்ஸ் சேக் மோடு வந்து 20 20 30ல லை ஆயிருக்குன்னா இப்போ இதுதான் அதோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் இதுதான் 22. இப்போ இங்க 22ன்னு சொல்றது தான் எஃப்1. ஓகேவா? எஃப்0ன்றது 15 முன்னாடி இருக்கிறது, எஃப்2ன்றது 20. இப்போ கரண்டா இருக்கிறது எஃப்1, முன்னாடி இருக்கிறது எஃப்0, அடுத்தது இருக்கிறது எஃப்2. ஓகேவா? அது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் குவார்டைல் டீவியேஷன் Q3 minus Q1 divided by 2. இன் டர்ம்ஸ் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து மீடியன் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மீடியன்ல வந்து இங்க வி சே இட் அஸ் n by 2ன்னு சொல்லுவோம். குவார்டைல் டீவியேஷன்ல குவார்டர் 1க்கு n by 4ன்னு சொல்லுவோம், குவார்டர் 3க்கு 3n by 2 3n by 4ன்னு சொல்லுவோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் Q இது வந்து 2 மார்க்ஸ்ல வருது மட்டும். Q3 கொடுத்துறான், Q1 கொடுத்துறான், ஜஸ்ட் யூ ஹேவ் டு அப்ளை த ஃபார்முலா. ஓகேவா? Q3 minus Q1 divided by Q3 plus உங்களுக்கு எல்லாம் ரீகலெக்ட் பண்ண முடியறது இல்லையா ஈஸியா? படிச்சதெல்லாம் ரீகலெக்ட் மறக்கல. ஓகே ஃபைன். நெட் கொஞ்சம் டவுனா இருக்கும், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்புறம் கேக்குறதா மாட்டேன். ஓகே ஃபைன் ஃபைன். ஒரே நிமிஷம், எனக்கு இங்க கரண்ட் கட் ஆன ஒரே நிமிஷம் மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை எக்ஸ் பார் இன்டூ 100. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்தது வந்து கேக்குறதா மாட்டேன். பட் ஓகே ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது அப்படியே போனோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வரும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் இது வந்து ஸ்கொயர் பண்ணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா நார்மலா நம்ம எஃப்டியோட முடிப்போம் இல்லையா மீன் மீடியன் மோடுக்கு, இன்னொரு காலம் ஆட் பண்ணி இதை டி ஸ்கொயர் பண்ணி எஃப்டி ஸ்கொயர் பண்ணிக்கணும். அந்த எஃப்டி ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சிக்மா எஃப்டி பை n த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஐ தான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா. இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு. இது எப்பவுமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்ததுனாலே you should apply both two variables. One is your standard deviation, another one is mean. So standard deviation divided by x bar into 100 is coefficient of variation. Okay வா? இது கன்சிஸ்டன்சி அப்படின்னாலே உங்களுக்கு எது நம்ம கண்டுபிடிக்கணும் ஞாபகம் வருதா? ரீகேப் பண்ண முடியுதா? எதுல வேரியேஷன் கம்மியா இருக்கும் அப்பனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து ஏக்கும் கண்டுபிடிக்கணும், பிக்கும் கண்டுபிடிக்கணும். அப்ப பிக்கு எது கம்மியா இருக்கு? 55.42 இதுல 48.6னா அப்ப பேட்ஸ்மேன் பி தான் வந்து இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். ஓகேவா? சூப்பர் குட். நீங்க நல்லா செமையா எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க மாத்தின். ஜஸ்ட் அது வந்து ரைட்டிங்ல மட்டும் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நிறைய பின்னாடி வர 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 நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் போடும்போது அந்த அந்த ப்ரொசீஜரும் இதுவும் வந்து மெர்ஜ் ஆகாம இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. குவார்டைல் டீவியேஷன்
Q1 னா n by 4 கண்டுபிடிக்கணும் மார்த்தின். Q1 னா you will have to find out இந்த மாதிரி மீடியனோட ஃபார்முலா அப்படியே ரீப்ளேஸ் ஆகி மீடியனுக்கு நம்ம இங்க n by 2 பண்ணுவோம், இங்க n by 4 பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? Q3க்கு வந்து 3n by 4, இங்க வந்து n by 4க்கு பதிலா 3n by 4 பண்றோம். அப்புறம் அப்ளைங் த ஃபார்முலா. இது வரைக்கும் ஓகேலா? ஃபைனா? குட். இப்ப கால் பியர்சன்ஸ் ஸ்கியூனஸோட ஃபார்முலா என்னன்னா மீன் மைனஸ் மோடு. இப்ப அதுவே கோஎஃபிஷியன்ட்னு கொடுத்திருந்தாங்கனாக்கா டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்ணிக்கோங்க. வெறும்னா கால் பியர்சன் ஸ்கியூனஸ், பவுலே ஸ்கியூனஸ்னா டினாமினேட்டர் வரவே வராது. ஓகேவா? வெறும் நியூமரேட்டர் தான். இதுவே கோஎஃபிஷியன்ட்னு கேட்டாங்கனாக்கா கால் பியர்சன்ஸ்க்கு டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் பவுலேஸ்க்கு டிவைடட் பை Q3 மைனஸ் Q1 வரும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது அதே மாதிரி தான் மீன் கண்டுபிடிக்கணும். see மீன், மீடியன், மோடு. ஓ அப்படியா? ஓ இப்ப கேக்குறதா? ஆ, உங்களுது 2 டைம்ஸ் கேக்குது எனக்கு. இப்போ ஓகே. சோ இதுல வந்து மீன், மீடியன், மோடோட ஃபார்முலா நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் சீரிஸ் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கிற அந்த காரலேஷன், ஸ்கியூனஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். காரலேஷன் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். காரலேஷன்ன்றது டிகிரி ஆஃப் லீனியர் ரிலேஷன். ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றோம் அப்படின்றது தான் காரலேஷன். இப்போ எக்ஸ் ஒய் 2 வேரியபிள் இருக்கு. எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் ரெண்டுமே ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் கேக்குறதா மத்த நான் பேசுறது? ஆ எக்ஸ் வேரியபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, ஒய் அதனால ஒய் வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது பாசிட்டிவ்லி காரலேட்டட். ஓகேவா? இப்போ வந்து சேல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னா அது வந்து பாசிட்டிவ்லி காரலேட்டட். எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஆனா சேல்ஸ் கம்மியாயிட்டே இருக்குன்னா நெகட்டிவ்லி காரலேட்டட். ரெண்டுத்துலயுமே சேஞ்ச் எதுவுமே இல்லைன்னா ஜீரோ காரலேஷன். இதுதான் பேசிக். இங்க ஸ்கேட்டர் டயக்ராம்ன்ற சில மெத்தட்ஸ்லாம் சொல்றாங்க ரெப்ரசன்ட் பண்ண. பாசிட்டிவ்லி காரலேஷன்ன்றது கீழே இருந்து மேல இருக்கும். ஓகே உங்களுக்கு கீழே இருந்து மேல போகும். நெகட்டிவ் காரலேஷன் மேலே இருந்து கீழ். ஓ கிவ்ஸ்ல வந்து லெஸ் than ஓ கிவ்ஸ் கீழே இருந்து மேல போறதுல அந்த மாதிரி பாசிட்டிவ் காரலேஷன் கீழே இருந்து மேல போறது. அதாவது when one variable increases இந்த மாதிரி மார்டின் அதாவது ஆம், என்னோட நம்பர் ஆஃப் கொரோனா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது 2021ல மை இன்ஜெக்ஷன் ரேட் வாஸ் ஆல்சோ இன்க்ரீசிங்ல. கரெக்டா? Prices. So when the cases increases, the price of injection increases and the cost positively correlated. When the when Ayurvedic treatment was given was increasing, cases started decreasing. அது negatively correlated. ஓகே புரியுதா உங்களுக்கு? எனக்கு இந்த லைக் இங்கிலீஷ் மெடிசனுக்கும் கொரோனா கேஸோட கவுண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எதையோ நான் வந்து என்ன சொல்றது வேற ஏதோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கொரோனா வேக்சினேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்றேன் அப்படின்னா சம்பந்தமே கிடையாதுல்ல. அதுதான் வந்து நோ கோரிலேஷன். ஓகேவா? இது தியரியில வருது உங்களுக்கு. தியரியில வரும். நான் லீனியர் அசோசியேஷன்றது இந்த மாதிரி ஒரு ரிவர் மாதிரி போகுது ஆக்சுவலா. எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப மச் இல்ல ஆக்சுவலா. அதனால ஜஸ்ட் நீங்க சும்மா ஒரு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மிங் டு த பார்ட் ஆஃப் ஒரு பெண்ட் மாதிரி வருது. ஒரு ரிவர் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கால் பியர்சன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். கால் பியர்சன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து இல்ல நிறைய ஃபார்முலா இருக்கு. வி வில் ஸ்டார்ட் வித் இது வந்து இது வந்து ரெக்ரெஷன். ஓகேவா? இந்த
சாப்டர் நம்ம இப்ப பார்க்க போறது correlation, regression. What is the relationship between correlation coefficient, regression coefficient? ரெண்டுமே இப்ப பார்க்க போறோம். அதுக்கு வந்து சில ஃபார்முலா எல்லாம் இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஈஸியா தரேன். பேசிக் சம் ஒன்னு இந்த போன கிளாஸ்ல பார்த்தோம். இது ஒரு வாட்டி ரீகேப் பண்றேன். இது பேஸ் பண்ணி இன்னொரு சம் போட போறோம். ஏஜ் ஆஃப் கார்ஸ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க மாட்டேன். தெரியறதா மாட்டேன் உங்களுக்கு? கொஸ்டின் ஓகே. ஏஜ் ஆஃப் கார்ஸ், காஸ்ட் ஆஃப் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ரெண்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3689106174 இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க எக்ஸ், இது ஏஜ் ஆஃப் கார்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதை கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு வேரியபிள் கொடுத்துருக்கிறதுல கேபிட்டல் ஒய்ன்னு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ கேபிட்டல் எக்ஸ் எழுதிக்கோங்க, கேபிட்டல் ஒய் எழுதிக்கோங்க. கேபிட்டல் எக்ஸுக்கு ஒய்க்கும் எப்படி அது கார்லேட்டட் அப்படின்றது தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாசிட்டிவா இருந்தது, ஆர் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா நீ வந்து எப்பவுமே அதை பாசிட்டிவ்லி கார்லேட்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஏஜ் ஆஃப் கார்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த ஆரோட வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா ஏஜோட காசுக்கும் இன்க்ரீஸ் ஆக ஆக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணும்லாம் அவசியம் இல்ல, டிக்ரீஸ் கூட ஆகலாம். அது எப்படி இண்டிகேஷன்னா ஆர் நெகட்டிவா இருந்ததுன்னா. ஓகேவா? ஆர் வந்து எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வந்து ஜீரோவா வந்ததுன்னா இதுக்கும் எக்ஸ் வேரியபிள்க்கும் ஒய் வேரியபிள்க்கும் கனெக்ஷனே இல்ல. பட் ஜஸ்ட் அந்த ஃபேஸ் ஆஃப் த ப்ராப்ளம் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். காரோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகுறதுன்றது ஜஸ்ட் வி கேன் ஈஸிலி டெல். ஸோ அதுதான் இங்க அந்த சம் இப்ப நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் மாட்டேன். இதை வந்து ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த மாடல் இருக்கு, அது ஒர்க் அவுட் பண்ண போறேன். கார்லேஷன் ரெக்ரெஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கிட்ட வருது. அதாவது டீடைல்டு ஒண்ணு, அப்புறம் வந்து இனிஷியல் 5 மார்க்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதுலயும் காமிக்கிறாங்க. அதுலயும் வருது. இங்க பாருங்க. நேத்திக்கு உட்காந்துட்டு அது பார்த்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல பார்த்தேன் கார்லேஷன் எவ்வளவு வருது அப்படின்ட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ். ஓகேவா? ஒரு ஒரு கொஸ்டின். அப்புறம் பாருங்களேன், இன்னொரு ரெக்ரெஷன்ல 2 2 + 2 4. அப்புறம் அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 16 மார்க்ஸா? ஒரு கொஸ்டின் 16 மார்க்ஸா? இங்க பாருங்களேன். கார்லேஷன். ஸோ 16 + 4 20. ஆ ஒண்ணு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்க, இல்ல ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. அந்த மாதிரி கேக்குறாங்க. ஒரே ஒரு பேப்பர்ல கார்லேஷன்ல இருந்து ஆர் வந்து ரெக்ரெஷன்ல இருந்து ஆர் வந்திருக்கு. ஆக மொத்தம் மினிமம் 20 மார்க்ஸ்லயே வருது. 100க்கு 20 மார்க்ஸ். எப்படி மீன் மீடியன் மோடு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க்ஸ் கிட்ட வருதோ, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 20 மார்க்ஸ் வருது. ஸோ இந்த சாப்டர் நீங்க ரொம்ப இன்னும் கேர்ஃபுல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? லைக் நம்ம பாரட்டோ பிரின்சிபல் மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த சாப்டர்ல ஜாஸ்தியா வருதோ அதுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல ஒன் ஆஃப் த ரொம்ப ப்ரையாரிட்டி சாப்டர் விச் யூ ஷுட் நோ மேண்டேட்டரிலி நோ பிராக்டிஸ். ஒரு 4 வாட்டி இப்ப நீங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லாம் ஒரு 2 வாட்டி போட்டு பார்க்குறீங்கன்னா, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஒரு 4 டைம்ஸ் போட்டு பாருங்க. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஒரு 4 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸி சம்மா தான் வருது மார்ட்டின். கஷ்டமான சம்லாம் கேட்கறது இல்ல. ஆனா என்னன்னா, ஸ்டெப்ஸ் அதிகமா இருக்கும். ஜாஸ்தி ஸ்டெப்ஸா இருக்கு. இப்போ மோடு கன்டினியூஸ் சீரிஸ் எவ்வளவு ஸ்டெப்ஸ்? F0, F1, F2, லோவர் லிமிட், இன்டர்வல் அப்படிலாம் நெறைய இருக்குல்ல. அந்த மாதிரி இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் தான் அதிகமே தவிர, பட் அந்த அப்ரோச் உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப வந்து அந்த சம் பண்ணிட்டு நான் இந்த சம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு.
இந்த சம் பாருங்க. ஆ. இப்போ 368 இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டேன்னு இது எக்ஸ் அண்ட் ஒய் கேபிட்டல் ஒய்யா லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ வில் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த மீன். இப்போ எக்ஸுக்கு மட்டும் நீங்க மீன் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ எக்ஸுக்கு மட்டும் மீன் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1 2 3 4 5 6 ஆட் பண்ணி டிவைடட் பை 6. ஸோ 42 டிவைட் பை 6 7. அதே மாதிரி வைக்கும் கண்டுபிடிச்சுக்கோங்க. 1 plus 7 plus 4 plus 6 plus 8 plus 4 வந்து you will get it as 7. ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த மீனை வந்து பேஸா வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் அந்த அஸ்யூ ஏன்னு வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்லாம் நம்ம இதுல படிச்சிருக்கோம்ல. ஆம், அந்த 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 ஃபார்மேட் தான் இங்க. ஸோ ஆக மொத்தம் எல்லாமே ஒரே விஷயம் தான் மாத்தேன். how much you are very pretty confident in your mean median and mode calculation. அந்த அளவு அந்த அங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ரொம்ப குயிக் வின்னா இருக்கும். ஓகே. ஈஸியா இருக்கும். ஸோ அதே ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம பண்றோம். ஏன்னா ஒரு லைட் ஆஃப் ஃபார்முலால லைட் சேஞ்ச் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கே தவிர அதே தான் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து r is equal to இப்ப சிக்மா எக்ஸ் ஒய் டிவைட் பை ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா. எனி கோரிலேஷன் சம் ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளா எக்ஸ் அண்ட் வேரியபிள் கொடுத்து ஒரு காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. சிக்மா எக்ஸ் ஒய் டிவைட் பை ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகே. இப்போ வந்து 3 6 எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்றோம். அப்புறம் இங்க வந்து 3 இருக்கு. இங்க வந்து 7 இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா இந்த 3 minus 7 minus 4 3 minus 6 minus சாரி 6 minus 7 1 8 minus 7 இது ஃபுல்லா போட்டுக்கணும். அதே மாதிரி வைக்கு யூ ஆர் கெட்டிங் மீன் ஆஃப் 7. அதே மாதிரி 1 minus சாரி இது 7 கிடையாது. இது இங்க தப்பா இருக்கு மட்டன். ஒரு நிமிஷம் இருங்க. இது 7 கிடையாது மட்டன். 5 வரும். இது ஃபுல்லா டோட்டல் பண்றேன். இங்க பாருங்களேன். இது ஃபுல்லா 30 மட்டன். ஓகே. டிவைடட் பை 1 2 3 4 5 6 5 இங்க தப்பா இருக்கு. 5 இது பாருங்க இங்க 5 கரெக்ட்டா இருக்கு. இங்க தப்பா போட்டுருக்காங்க. இங்க 5 மாத்திடலாம். சோ இந்த 5 y minus 5 1 minus 5 minus 4 7 minus 5 2 4 minus 5 1 அந்த மாதிரி போட்டுட்டு இங்க கிடைக்கிறது இல்ல மாட்டேன் உங்களுக்கு -4 அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டே வரணும். ஏன்னா ஃபார்முலால அவன் என்ன கேட்கறான்னா எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னு சொல்றான். அதனால இதை ஸ்கொயர் பண்றோம். ஒய் ஸ்கொயர் வேணும்னு கேட்கறாங்க. அதனால இதை ஸ்கொயர் பண்ணிட்டு எக்ஸ் ஒய் நியூமரேட்டர்ல வேணும்ல. அதனால என்ன எக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதையும் என்ன ஒய் கிடைக்கிறதோ அதையும் மல்டிப்ளை பண்ண. அதாவது -4 இன்டூ -4 16 -1 இன்டூ ஆமா -1 இன்டூ 2 -2 +1 இன்டூ -1 -1 இதெல்லாம் பண்ணிட்டு ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இங்க இந்த சம்முக்கு அப்ளை பண்ண போறோம். பாருங்க. எக்ஸாமினேஷன் ப்ராப்ளம் x y. So 1 2 3 4 5 6 7 8 9 12 11 13 15 14 17 16 19 18 ஓகேவா? இது வந்து y வேல்யூ. ரைட். இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 அவங்க என்ன சொல்றாங்கன்னா
லிஸ்ட் டவுன் எக்ஸ் அண்ட் ஒய் அது பண்ணிட்டோம். டன். மீன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸோட மீன் கண்டுபிடிக்க மாட்டேன். கால்குலேட்டர். மார்ட்டின் கேசியோ கால்குலேட்டர் அம்மா வாங்கிருங்க என்ன மார்ட்டின். ஸோ தட் யூ கேன் அதுல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். அந்த ஹேண்ட்ஸ் ஆன் வரும் உங்களுக்கு அதனால. ஃபுல்லுத்தையும் பண்ணிட்டோம். வெரி குட். ஸோ வந்து மீன் வந்து 5 கரெக்டா? இது ஒய்க்கு பண்ணுங்க. எவ்வளவு வருது உங்களுக்கு ஆவரேஜ்? குட் குட். ஸோ இப்போ வந்து கேபிட்டல், இப்போ நம்மளுக்கு இது கேபிட்டல் எக்ஸ் இல்லையா, அது வந்து எக்ஸ் பார் இல்லையா, ஸோ அர்த்மெட்டிக் மீன். அதே மாதிரி ஒய் மைனஸ் அர்த்மெட்டிக் மீன். ஸோ 1 minus 5 minus 4. 5 minus 2, sorry, 2 minus 5 minus 3. 3 minus 5 minus 5, y minus 50. மேல போட்டிருக்க மாட்டேன், தெரியறத மாட்டேன் உங்களுக்கு. இப்ப தெரியறத மாட்டேன் நல்லா. ஓகே ரைட். இப்போ வந்து ரைட், இப்போ வந்து 3 minus 5 minus 2, 4 minus 5 minus 1, 5 minus 5 0, 6 minus 5 1, 7 minus 5 2, 8 minus 5 3, 9 minus 5 4. இது ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் y minus arithmetic mean. Y minus arithmetic mean. So 12 minus 15 minus 3. இல்ல இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா மாட்டேன்? x minus 5ல 11 minus 15 minus 4. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. 13 minus 5 minus 2. 14 15 minus 15 0. 14 minus 15 minus 1. 17 minus 15 2. 16 minus 15 1. 19 minus 15 4. 18 minus 15 3. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த இது வந்து x minus x bar. அப்ப வந்து we can call it as small x. ஓகேவா? சின்ன x. இது பெரிய சின்ன y. இப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த ஸ்மால் x அப்படியே you will have to so mean done. ஓகேவா? இங்க மீன் வந்து 5, இது வந்து 15. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா x ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயரிங் ஆஃப் x. இந்த x ஸ்கொயர் பண்ணும். அப்புறம் இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும். அப்போ ஸ்மால் எக்ஸ் இன்டு ஸ்மால் எக்ஸ். ஓகே, -4 இன்டு -4 எவ்வளோ? +16. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். -3 இன்டு -3 குட் +9. அப்புறம் -2 இன்டு 2 குட். 1 இன்டு 1 1. ஓகேவா? இது 0. 1 இன்டு 1. சூப்பர். இப்போ இது பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி ஸ்மால் y, இது ஸ்மால் y எடுத்துட்டு இருக்கோமா, அப்போ இது ஸ்மால் y இன்டு y.
இந்த ஏன் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா கடைசியா நீங்க இன்டர்பிரிட்டேஷன் வரும்போது அவன் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருப்பான் மாத்தேன். அவன் இப்போ நம்மளுக்கு டைரக்டர் சம்மா இருக்குல்ல சில சம்ஸ் பார்த்தேன். அதுல வந்து எக்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஸ்மால் ஒய் வேரியபிள் என்ன கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் அந்த மாதிரி சில சம்ஸ் ரொம்ப ரேரா வருது உங்களுக்கு. அதனால அந்த டிஃபைன் பண்ணிக்கோங்க கிளியரா. ஓகே y இன்டு y என்ன -3 இன்டு -3 என்ன -4 இன்டு -4 -2 இன்டு -2 ஓகே இது 0 -1 இன்டு 1 1 குட். இப்போ இது முடிச்சிட்டீங்க. இப்போ இதுவும் ஸ்கொயரிங் ஆஃப் எக்ஸ் டன். ஓகேவா நான் முடிக்க முடிக்க இங்க போடுறேன். ஸ்கொயரிங் ஆஃப் y டன். மல்டிப்ளை எக்ஸ் அண்ட் ஒய் அதாவது நீங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா எக்ஸ் இந்த எக்ஸையும் இந்த ஒய்யும் மல்டிப்ளை பண்ணும் ஒரு காலத்துல. ஸோ மல்டிப்ளை ஸ்மால் எக்ஸ் இன்டு ஸ்மால் ஒய். ஸோ இந்த காலம் மறந்துருங்க. நீங்க ஸ்கேலால ஹைட் பண்ணிக்கோங்க என்ன மாட்டேன். சில பேர் அதை மறந்து போய் அதை மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணும். -4 இன்டு -3 என்ன யோசிங்க. +12 வெரி குட். -3 இன்டு -4 -2 இன்டு -2 -1 இன்டு 0 குட். அடுத்தது ம் 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 சூப்பர் மாட்டன் சூப்பர் வெரி குட். இப்போ மல்டிப்ளைங் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் டன். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதா மட்டன். 16 மார்க்ஸ் மட்டன் ஈஸியா இருக்கா? சூப்பரா ஆன்சர் பண்றீங்க மட்டன் வெரி குட். ஜஸ்ட் யூ ஹேவ் டு அப்ளை த ஃபார்முலா நவ. ஓகே அப்ளைங் த ஃபார்முலே. ஸோ ஃபார்முலா என்ன உங்களுக்கு? இந்த சிக்மா இந்த இதான் ஃபார்முலா சிக்மா எக்ஸ் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சிக்மா ஒய் ஸ்கொயர். ஸோ இங்க சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இங்க இங்க டோட்டல் மட்டும் பண்ணிக்கோங்க மாட்டேன். ஓகே சம் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் காலம் இங்க இருக்கு. ஓகேவா எக்ஸ் இன்டு ஒய். சிக்மா ஒய் ஸ்கொயர் காலம் இங்க இருக்கு. ஸோ இது 3 தான் நம்ம இங்க எடுத்துக்க போறோம். இது டோட்டல். ஸோ சிக்மா எக்ஸ் ஒய் ஓடது வந்து 56 divided by root of square root of sigma x square எவ்வளோ 60 sigma y square எவ்வளோ 60. ஸோ 56 ஒரு நிமிஷம் இருங்களா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது என்னன்னு பார்த்துறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3660 தான் கரெக்டா? ஸோ 56 divided by 60 is equal to 0.9993. ஸோ R வந்து புரியுதா மாட்டேன் 0.933. ஸோ இதான் R. இது பாசிட்டிவ்லி correlated. Positively correlated. So positively correlated ஆனா when x increases y also increases. So both are in a increasing trend. ஆனா அதெல்லாம் எழுத வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு ஏபிசி கேட்டு அந்த மாதிரி
3 ஃபேக்டர் இருக்கு இல்ல 2 எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் இருக்கு. அப்போ அதோட ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க. இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுங்க நம்பர்ஸ்ன்னா நீங்க எழுதினா போதும். பட் அவ்வளவுதான். இது வந்து 16 மார்க்ஸ் மாட்டேன். ஈஸியா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டஃபா இல்ல. ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்களே சொன்னதுதான். நான் ஜஸ்ட் போட்டதுதான். So to conclude, just the follow the step 1, step 2. It will be easy for you. ஆஹ் நம்மளுக்கு வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படி நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளோ பெட்டர். தப்பு இல்லாம பண்ணுவோம். ஏதாவது சில்லி மிஸ்டேக்ஸ் கூட நம்ம பண்றோம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இப்படிதான் ஆக்சுவலா நாங்க கத்துண்டோம் மாட்டேன். எங்க காலேஜ்ல மேம் வந்து சொல்லி தரும்போது இப்படிதான் சொல்லி தருவாங்க. நாங்கலாம் ரொம்ப கியூரியஸா வந்து கடகடன்னு பண்ணுவோம். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வி ரியலைஸ்டு அந்த ஸ்டெப் 1 ஓட ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஆ வி ஆர் ஆக்சுவலி பிளேயிங் வித் நம்பர்ஸ்ல. அப்ப வந்து இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணும்போது, அந்த ஆங்ஸைட்டி முடிக்கணும், சம்மு கரெக்ட்டா இருக்கணும், நம்ம நம்பர் கரெக்ட்டா வரணும், மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணணுன்ற ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும்ல அந்த 3 ஹவர்ஸ் பேப்பர்ல. இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணும்போது அந்த ஆங்ஸைட்டி கம்மியாகி அக்யூரசி ஜாஸ்தி ஆகுமா. சைக்காலஜிக்கலி ஆக்சுவலா அப்புறம் வி லேட்டர் ரியலைஸ்ட் ரிட்டர்ன் ஆக்சுவலா நாங்க நல்லா ஸ்கோர் பண்ணோம். அந்த மேம் சூப்பரா சொல்லி தந்தாங்க மாட்டன். எங்க மேம் எல்லாருமே எப்படின்னா, செம்மையா சொல்லி தருவாங்க. அக்கவுண்ட்ஸா இருக்கட்டும், மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அப்படியே இப்போ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 சொல்லி தராங்கல்ல. இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 வந்து ஆ எல்லாத்துக்குமே ஈவன் ஃபார் அக்கவுண்ட்ஸ்க்கு கூட ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இருக்கும். மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங் எல்லாத்துக்குமே சொல்லி தருவாங்க. எங்களுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் எப்படின்னா, சம் பண்ணும்போது என்ன மேம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 சொல்றாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த 3 ஹவர்ஸ் பேப்பர் எழுதும்போது தான் ஒரு ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகும்ல. நம்ம முடிக்கணும், முடிக்கணும்ன்ட்டு. அப்போ நெறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அந்த மிட் டெர்ம், குவார்ட்டர்லிலலாம். அப்பலாம் எங்களுக்கு குவார்ட்டர்லி அந்த மாரி தான் இருந்தது. இப்போ மாரி கிடையாதுல்ல. அப்புறம் லேட்டர் ஆன் எங்களுக்கு வந்து அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வைக்கும்போது வி ரியலைஸ்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. எனக்கு தெரிஞ்சு எங்க பேட்ச்ல எல்லாருமே 140 பேர் ஒரு கிளாஸ்ல. 140 பேர்ல 125 பேர் சென்டம். என்னால சென்டம் வாங்க முடியல. ஒரு சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். 125 பேரு 140 பேர்ல சென்டம்னா நீங்க பார்த்துக்கோங்களேன். அப்ப மேம் எப்படி சொல்லி தந்திருப்பாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்புறம் எங்கள அந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 போட்டதுக்கு அப்புறம் தான் மேம் வந்து சொன்னாங்க. இது வந்து எங்கேயுமே நீ தப்பா பண்ண மாட்ட. நிதானமா போடு. எப்பவுமே ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அதுவும் இந்த மாரி மேத்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓவர்லாம் போடாம டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். இது பண்ணணும், அது பண்ணணும். அக்கவுண்ட்ஸ்லயும் அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ஒரு பயம் இருக்கும். ஸோ டூ அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இந்த எங்க ஃபேக்கல்டி எல்லாருமே அப்படிதான். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 போட்டு அவ்ளோ ஹோம் ஒர்க் சம் குடுப்பாங்க. செம்மையா கைடன்ஸ் சூப்பர்பா பண்ணுவாங்க. இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியலன்னா, நான் தனியா போய் கேட்டா உட்கார்ந்து சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி. சூப்பர்ப் ஃபேக்கல்டி. ஸோ அதனால நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லைக் அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 போம்போது ஈவன் த ஸ்மால் சில்லி மிஸ்டேக் கேன் பி அவாய்டட். ஆ ஃபுல் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்காக சொல்றேன். ஏன்னா, இப்ப நம்மளுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து நம்ம 70 அபோவ் கிராஸ் பண்ணோன்றதுனால, நல்ல ஸ்கோர் எடுக்கணும் இல்லையா நம்ப? அதனால இந்த மெத்தடாலஜி வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்லி தரும்போது நான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படி வச்சு நான் சொல்லி தரேன். உங்களுக்கு இந்த சிடபிள்யூ இன்டர் பேட்சஸ்க்குலாம் இப்படிதான் சொல்லி தரேன். பிகாம் பேட்சஸ்க்கு வந்து சில ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 சொல்லி தரேன். சில சம்க்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 சொல்லி தரதில்ல. அந்த மாரி. ஓகே. ஸோ இப்ப அடுத்த செட் ஆஃப் ஒரு மாடல் பார்க்கலாம் நம்ப. இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் 15, 16, 80, 17 குடுத்துருக்காங்க இல்லையா? ஆம், இந்த சம்ல ஃபைண்ட் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் குடுத்துருக்காங்க. இது நீங்க ஹோம்வொர்க் மட்டும் போடுறீங்களா மார்ட்டின்? இதே மாரி தான். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பார்ட் ஆஃப் இட் மட்டும் மாட்டேன். இந்த மெத்தட்ல. இப்ப நான் சொல்லிக் குடுத்த மெத்தட்ல ஹோம்வொர்க் போட்டுருங்க. இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். ஆ இதுலயே ஹோம்வொர்க்ன்னு போடுறேன். அந்த அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஹோம்வொர்க் செகண்ட் பார்ட்ன்னு போடுறேன்.
ஓகே. இது வந்து சின்ன சம்ல வருது மார்ட்டின். அப்புறம் இதுல இப்ப நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது தான் ரெக்ரெஷன் வருவோம். கார்லேஷன் முடிச்சுட்டு ரெக்ரெஷன் வரலாம்னா. ஆ, ஒரே சம்மே 4 இதுவா குடுத்துருக்காங்க. கார்லேஷன் ஃபர்ஸ்ட் முடிச்சுடுறேன். அப்புறம் ரெக்ரெஷன் வரேன். இப்ப செகண்ட் சம் பாருங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 2. இப்போ இது வந்து அந்த சின்ன சம் இருக்குல்ல மாட்டேன் 2 மார்க்ஸ் சம். அது அந்த 2 மார்க்ஸ் சம் இது. ஓகேவா? இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஆ, இந்த சிக்மா வந்து 15 I is equal to 1 x minus x bar 136 138 122 correlation coefficientலாம் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான் ஃபார்முலா. இது ரொம்ப பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஈஸி. R is equal to நீங்க எப்பவுமே இந்த x1 minus x bar into y1 minus y bar இருக்குல்ல 122 அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்ல இருக்குல்ல லைக் x1 minus x bar into y1 minus y barன்றது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. அத வந்து நீங்க எப்பவுமே நியூமரேட்டர்ல எடுத்துன்னு வரணும். அந்த ப்ராடக்ட். ஸோ 122 ஓகே டிவைடட் பை 136 138. இங்க என்ன பண்ணினோம் மாட்டேன் நம்ம சிக்மா xy வந்து நியூமரேட்டர்ல எடுத்துன்னு வந்தோமா அந்த சிக்மா xy வேல்யூ தான் இந்த வேல்யூ இங்க x into y 122. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி x minus x bar the whole square y minus x bar the whole square தான் இந்த வேல்யூ root of sigma x square y minus y barன்ற அங்க வேல்யூ தான் sigma y square. ஸோ அதை டிவைட் பண்ணி ரூட் எடுக்கிறோம்ல அதுதான் பண்ணியிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. சிம்பிளா இந்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் நம்ம அங்க பண்ண மாட்டோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதான் இந்த 136 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 136 into square root of 138. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 136 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 136 11 பாயிண்ட் இது ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 137 சாரி 138. ஸோ இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 136.996. Okay. So correlation coefficient is equal to 122 divided by 11.66 into 11.74. So the numerator is the denominator. So this divided by 11.66 into 11.74. மாட்டேன் எனக்கு ஒரே ஹெல்ப் மாட்டேன் 11.66 into 11.74 எவ்வளோன்னு பாருங்களேன் பார்க்குறேன் 11.66 into 1.66 into 11.74 one show 136.88 0.891. So rounding off 0.89. The 0.8 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது ஃபார்முலா மாட்டன். அப்புறம் இதை நீங்க அப்ளை பண்றீங்க. அந்த ஃபார்முலா this into this பண்றீங்க. அப்புறம் correlation இப்போ இது பாசிட்டிவ் இருக்கிறதுனால இது பாசிட்டிவ்லி correlated. எழுத வேண்டாம், நான் ஜஸ்ட் உங்களுக்காக சொல்றேன். இது கண்டிப்பா 2 மார்க்ஸ் கொஸ்டின் மாட்டேன். டைப் 1 ப்ராப்ளம் 2 மார்க்ஸ் கொஸ்டின் இதான். ஓகேவா? இது ஹோம்ஒர்க் பண்ணுங்க.
எல்லாமே உங்க புக் சம் தான் மாட்டேன். ஓகே. பேசிக் வேற புக்ல இருந்து எடுத்துட்டு, சும்மா ஒரு சின்ன சம்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே உங்க புக் சம் அப்படியே கன்டின்யூ பண்றேன். ஆஃபீஸ் வந்துட்டீங்களா மார்ட்டின்? ஓகே. இது வந்து நீங்க ஹோம்வொர்க்கா போட்டுறலாம் மார்ட்டின். அதே மாரி தான். எக்ஸ், கேப்பிட்டல் எக்ஸ் இது, கேப்பிட்டல் ஒய், அந்த சிக்மா இந்த ஃபார்முலா இருந்ததுல மார்ட்டின். ஆ, ஓ, இது எக்ஸ், ஃபர்ஸ்ட் குடுத்துருக்கிறது ஒய், அப்புறம் எக்ஸ் பார் கண்டுபிடிப்பீங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், ஒய் பார் கண்டுபிடிப்பீங்க. ஒய் மைனஸ் ஒய் பார், அப்புறம் எக்ஸ் ஒய் கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் ஃபார்முலா அப்ளிகேஷன் அவ்வளவுதான். ஓகேவா? இந்த சம்மும் ஹோம்வொர்க் போட்டுறலாம். ஈஸி தான். பாருங்க டஃப்பா இருந்ததுன்னா சொல்லுங்க. எக்ஸாம்பிள். ஆனா சம்ஸ் போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல grip கிடைக்கும். எக்ஸாம்பிள் 4 வந்து நானு நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லி தரேன். ஓகே. இதுவும் ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன். ரேங்க் கோரிலேஷன் கண்டிப்பா ஒரு 16 மார்க்ஸ்ல வருது மாட்டேன். ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கோரிலேஷன். ஸோ லைக் மார்ட்டின், ஹவ் ஆர் யூ பிளேஸ்டு டுமாரோ 10 o'clock உங்களுக்கு டைரக்டா வர முடியுமா? ஆ, நான் நாளைக்கு வந்தீங்கன்னா நான் காரிலேஷன் முடிச்சிடலான்னு பார்க்கறேன். எனக்கு நைட்குள்ள மட்டும் சொல்றீங்களா? நான் நாளைக்கு வந்து உங்ககிட்ட சொன்னனால இந்த 10 to 12 மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லாட்டு. நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா உங்களது ப்ரையாரிட்டி எனக்கு இப்போ. ஆ, ஏன்னா வந்து நம்ம ஒரு அந்த ஒரு 1 வீக் அப்படி இதுவாயிடுச்சுல்ல. ஆ, அதனால வந்து இந்த ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் ஓரளவுக்கு போன வாரம் பிளான் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நாளைக்கு வந்துட்டீங்கன்னா, அந்த ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் இன்னும் ஒரு ஒரு டாபிக் இருக்கு. அத முடிச்சுட்டேன்னா கொஞ்சம் அப்படியே ஆன்லைன் எடுத்துட்டு வந்துர்ற மாரி ஆயிடும். நீங்க பார்த்துட்டு எனக்கு ஜஸ்ட் லெட் மீ நோ. இல்லன்னா நம்ம கண்டிப்பா வெட்னஸ்டே டைரக்ட்டா கண்டிப்பா மீட் பண்ற மாரி பிளான் பண்ணிக்கலாம். வெட்னஸ்டேலேருந்து ப்ராப்ளம் எனக்கு இன்னைக்கு தான் அந்த மீட் போட்டிருக்காங்க மட்டன். ஓகே. திடீர்னு மார்னிங் தான் போட்டாங்க ஐசிஎம்ஏலேருந்து. ஆ, ஏன்னா நாளைக்கு ரிசல்ட்ஸ் சிஎம்ஏ ரிசல்ட்ஸ்னால போட்டிருக்காங்க எங்களுக்கு. ஆ, ஸோ அதனால வெட்னஸ்டே அன்னைக்குலாம் வந்து வெரி மச் ஃபைன். நீங்க டைரக்ட்டா வாங்க. நம்ம ஓஆர்லயும் ஒரு மேஜர் சங்க் முடிச்சிடலாம். நாளைக்கானா ஜஸ்ட் லெட் மீ நோ ஹவ் ஆர் யூ பிளேஸ்ட். ஐ வில் ஆல்சோ பிளான் அக்கார்டிங்லி. ஓகே. ஓகே. இல்ல நாளைக்கு கிளாஸ் அந்த போன வாரம் ஒண்ணு காம்பன்சேட் பண்ணதுதான். அந்த காரலேஷனும் ரெக்ரெஷனும். ஏன்னா நான் உங்கள பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 20 டு 25க்குள்ள போர்ஷன்ஸ் முடிச்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்றேன். அப்பதான் வந்து ஒரு ஸ்பேன் ஆஃப் 1 மந்த் இருந்தாதான் நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவிஷன் குடுத்து உங்களுக்கும் ஒரு ஸ்பீடப் பண்ண மாரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் இப்ப நீங்க கோ த்ரூ பண்ணாலும், அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு 1 வாரம் முன்னாடி நம்ப 10 டேஸ் முன்னாடி படிக்கிறதுன்றது, ஆ பயங்கர ரிலாக்ஸ்டா படிக்கணும் மாட்டேன். ஏன்னா, அந்த டைம்ல நம்ம வந்து அ அப்பதான் கத்துன்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாரி ஃப்ரீயாவே இருக்காது. இன்னொன்னு நீங்க ஆஃபீஸும் போயிட்டு இருக்கிறதுனால, வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ வாட் ஐ பிளான்ட் இஸ் செப்டம்பர் எண்ட் மேக்ஸிமம் 25க்குள்ள உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னா, அனதர் 1 மந்த் ஸ்பேஸ்ல வந்து வி கேன் டூ ரிவிஷன்ஸ். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு நான் டெஸ்ட் குடுக்கும்போது உங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது இல்லையா? டெஸ்ட் ஆ எழுதுறதுக்கு. ஸோ அட்லீஸ்ட் அந்த டைம்ல நம்ம வந்து ஓரளவுக்கு கோப் அப் பண்ணோம்னா, எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெறைய கான்செப்ட்ஸ் இது பண்ணியிருக்கலாம். எந்த சம்முக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றது? அத நான் உங்களுக்கு சொல்லுவேன். கொஸ்டின் பேப்பர் சம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 மணி நேரம், ஓஆர்க்கு மேல நான் நான் யாராலயுமே உட்கார்ந்து பார்க்க முடியாது. ஆஃபீஸ் கோயர்ஸ் சொல்ற கஷ்டம் வந்து. ஸோ டேக்கிங் தட் இன்டு பர்வியூ செப்டம்பர் 25த் இஸ் கட் ஆஃப். அப்புறம் வி ஷுட் செட் ஃபார் ரிவிஷன். அப்பதான் கூல் பேசிஸ்ல யூ கேன் அட்டெம்ப்ட். இப்ப வந்து 70 அபோவ்ன்றதுனால
இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்மார்ட்டா வந்து வி ஹேவ் டு ஒர்க் இட் அவுட். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆனா, முக்கியமான பிரையாரிட்டிய நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு, 3 ஹவர்ஸ் பேப்பரையும் நீங்க எழுதி பார்க்கணும். ஸோ தட் இஸ் த திங். ஓகே. இட் இஸ் நான் சொல்லிக் குடுக்கறது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் அத திருப்பி நான் உங்களுக்கு ஒரு ரீகேப் பண்றதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும். இல்லையா? நீங்க போட்டு பார்க்கறதுக்கு வேணும். அப்புறம் 3 ஹவர்ஸ் பேப்பர் நீங்க எழுதி பார்க்கணும். அதுல நம்ம 70 அபோவ் ஸ்கோர் பண்ணணும்னா, அப்ப பார்த்துக்கோங்களேன். நம்ம வி ஹேவ் டு வொர்க் இட் வெரி ஸ்மார்ட்லி. ஓகேவா? அதனால ஐ வில் சப்போர்ட் யூ. நீங்களும் உங்க எண்ட்ல டைம் மேனேஜ்மென்ட் பண்ணுங்க. ஆ வி கேன் அக்கார்டிங்லி அதான் நாளைக்கு கிளாஸ் வந்து இட்ஸ் a காம்பன்சேஷன் கிளாஸ். ஸோ ஐ வில் மேக் திஸ் கோரிலேஷன் ஓவர் பிட் சம்வாட் ஆன்லைன். ஓரளவுக்கு இந்த வாரம் நான் கொஞ்சம் ஆன்லைன் பண்ண ட்ரை பண்றேன். வெட்னஸ்டே கிளாஸ் ஆஸ் ஈஸ் நம்மளோட மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே கிளாஸ் ஆஸ் ஈஸ். ஒருவேளை உங்களால டியூஸ்டே வர முடியலன்னா, தர்ஸ்டே அன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு நாள் ட்ரை டு டூ இட். ஓகேவா? ஓகே. நீங்க ஓஆர்க்கு நேர்ல வந்தீங்கன்னா, நல்லா இன்னும் கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த டேபிள்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்றோம்ல மட்டன். அப்ப வந்து உங்களுக்கு நீங்களே போட்டு பார்க்கறது, அப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணும்போது அதெல்லாம் ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே மட்டன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூ வில் டூ வெரி வெல். பட் ஜஸ்ட் ஸ்டார்ட் பிராக்டிசிங். எழுதும்போது நெறைய உங்களுக்கு எங்க நீங்களே ஃபைன் டியூன் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் அந்த ஹோம்வொர்க்கு, டெஸ்ட் எல்லாமே. ஓகேவா? சூப்பர். ஓகே. ஆல் தி பெஸ்ட் மார்ட்டின். நல்லா பண்ணுங்க. ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். ஹோம்வொர்க் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்லுங்க. Confirm me before end of today so that I will plan my slot tomorrow accordingly. Okay. Thank you, Martin. Bye bye. Thank you. Bye.